அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழப்பா என்பதை கண்டறிய மூத்த போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ் மணி, எத்தனை மூத்த போலீஸ் அதிகாரிகள் விரைந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சிக்கு? மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார், அவர் என்ன தெரிவித்தார்? கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தியது தொடர்பாக உயிரிழந்த விவகாரத்தில் அவர்கள் அருந்தியது கள்ளச்சாராயம் தானா என்பது குறித்து உறுதி செய்வதற்காக தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மூத்த அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இது குறித்து தீவிர விசாரணை நடத்துமாறும் அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே மாவட்ட எஸ்பி அதே போல ரேஞ்ச் டிஐஜி உள்ளிட்டவர் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த விவகாரத்துல 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்கள் அருந்தியது கள்ளச்சாராயமா அல்லது விஷம் கலந்த பொருளா என்பதை உறுதி செய்வதற்காக டிஜிபி இவர்களை அந்த மூத்த அதிகாரிகளை சம்பவ இடத்துக்கு விரைந்து விசாரணை நடத்த அனுப்பி வைத்திருக்கிறார். இதே நேரத்துல இந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டது முதல்ல அரசு மருத்துவமனையில 8 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்ததா தகவல் வெளியானது. தற்போது அந்த எண்ணிக்கை அதிகமானதாக கூறப்படுகிறது. 15 பேர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே நேரத்துல மாவட்ட ஆட்சியர் சற்று முன்பாக செய்தியாளர் சந்திப்புல நடத்தினாங்க. அவங்க சரவண்குமார் மாவட்ட ஆட்சியர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இறந்தவர்கள் மூவருமே அருந்தியது கள்ளச்சாராயம் இல்லை என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். அப்படியே அவர்கள் அறிந்திருந்தாலும் அது உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் தான் தெரிய வரும். அவ்வாறு தெரிய வந்தால் அரசினுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும், மேலும் கருணாபுரம் பகுதி தான் அந்த சாராயம் அருந்தியதாக கூறப்படும் பகுதி. எனவே அந்த இடத்துல சோதனை நடத்தி விசாரணை நடத்தி வருவதாகவும், இந்த சம்பவம் தொடர்பாக யார் இதை கொடுத்தது என்ற ஒரு தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதே தரப்புல இதே நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது வரை யாரும் கைது செய்யப்படவில்லை. அதே போல தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அதே போல மாவட்ட காவல்துறை என இருவரும் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதே நேரத்துல பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களோட உறவினர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் இந்த குடிச்ச உடனே காது கேட்கவில்லை, கண் பார்வை பறிபோனதாக அவர்கள் கூறிய அவர்கள் தான் குற்றச்சாட்டுகள் தெரிவித்திருக்கார்கள். எனவே அது தொடர்பாகவும் நாங்கள் விசாரணை நடத்துவோம். ஏனென்றால் கள்ளச்சாராயம் அறிந்தால் உடனடியாக இதுக்கு முன்பாக நடந்த பல சம்பவங்கள்ல பார்வை திறன் பறிபோயிருக்கு. அதே போல முக்கியமான உறுப்புகள்லாம் செயலிழந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். எனவே இந்த விவகாரத்துல உயிரிழந்தவர்களோட அந்த உறவினர்கள் அவங்க சொல்றப்போ பார்வை திறன் பாதிக்கப்பட்டதாகவும் காது கேட்கல அப்படிங்கிறது சொல்றதாகவும் உயிரிழந்தவர்கள் சொன்னதாக கூறியிருக்கிறாங்க. எனவே அது குறித்தும் விசாரணை நடத்துவதாகவும் இரு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாவட்ட ஆட்சியர் தரப்பு அதே போல மாவட்ட காவல்துறை தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.